இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி அதாவது சுக்குட்டி கீரை இதோட பழம் தான் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். புளிக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட இந்த மணத்தக்காளி சுக்குட்டி கீரைன்னு சொல்கிற அந்த இதோட பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கி வரணும். நம்ம பக்கத்தில் நின்று போடும்போது எண்ணெயில் தெரித்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம புளிக்குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முழு வெங்காயமாக போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு இப்படி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, அதாவது நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம், அதனால் ஒன்றும் கெடுதல் கிடையாது. அதளவுக்கு இந்தளவுக்கு உண்டனா ஊற்றிட்டு புளிக்குழம்பு நம்ம செய்யணுங்க. இந்தளவுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றி தக்காளியெல்லாம் வதங்கி சீக்கிரம் வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்ச அந்த பழத்தை சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி இது வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது, ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம வெளியில் எங்கேயும் வாங்க மாட்டோம், நம்மளாக அரைச்சி வைக்கிறது தான் எப்போவுமே. உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், கறி குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொடி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா புளி கரைசல் ரொம்ப சின்ன நெல்லிக்காய் இருக்குங்களங்க, அந்த சின்ன நெல்லிக்காய் அளவு புளிங்க, அவ்வளவுதான். இது இருந்தாவே நமக்கு இந்த புளிக்குழம்புக்கு போதும். இது நல்லா கொதித்து எண்ணெய் மேலே மிதங்குற அளவுக்கு கொதித்து வரணும். இப்போது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது நல்லா கொதித்து மேலே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே அந்த மேலே இந்த மாதிரி வந்துடும். இந்த டயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளி ஊற்றின உடனே சேர்க்கக்கூடாது. அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதித்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாருக்குமே, வீட்டில் இருக்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.